புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கையை தொடர்ந்து அனைத்து அரசு துறை அலுவலர்களும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள ஆட்சியர் அருணா உத்தரவிட்டுள்ளார். மரம் அறுக்கும் இயந்திரங்கள், நீர் வெளியேற்றும் மோட்டார் பம்புகள், ஜெனரேட்டர்கள் உள்ளிட்டவை தயார் நிலையில் வைக்க மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. பொதுமக்கள் அனைவரும் பாதுகாப்பாக இருக்குமாறும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் அறிவுறுத்தல் வழங்கியிருக்கிறது. தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் அருகே மழைநீர் தேங்கிய குடியிருப்பு பகுதிகளை திமுக எம்பி கனிமொழி ஆய்வு செய்தார். சுடலையாபுரம், மாதாநகர், பூபாண்டிபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் அவர் ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் பேட்டியளித்த அவர் அப்பகுதிகளில் மழைநீர் அகற்றப்பட்டு சாலைகள் சீரமைக்கப்படும் என தெரிவித்தார். காரைக்காலில் கனமழை பாதிப்புகள் தொடர்பாக புகார் அளிக்க மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் சார்பில் கட்டுப்பாட்டு அறை எண்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. வங்கக்கடலில் உருவாகியுள்ள தித்வா புயல் காரணமாக காரைக்காலில் மிக கனமழைக்கான சிவப்பு மற்றும் அதிதீவிர மழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இதனால் காரைக்காலில் உள்ள பொதுமக்கள் எச்சரிக்கையோடும் பாதுகாப்புடனும் இருக்கும்படி மாவட்ட நிர்வாகம் சார்பில் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. ஏமன் நாட்டில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மனிதாபிமான உதவியாக இந்திய கடற்படை INS சென்னை போர்க்கப்பலை அனுப்பியுள்ளது. ஏமனில் சமீபத்தில் பெய்த திடீர் கனமழையால் ஏற்பட்ட வெள்ளத்தால் குடியிருப்புகள், சாலைகள், மருத்துவமனைகள் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகள் சேதமடைந்தன. இந்நிலையில் மனிதாபிமான உதவியாக சுமார் 67 டன் மருத்துவப் பொருட்கள் கொண்ட 4572 பெட்டிகளை INS போர்க்கப்பல் மூலம் ஏமனுக்கு இந்தியா அனுப்பி வைத்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் தீவிர குளிர் அலை நிலவுவதால் மரங்கள் மீது பனி போர்வை போர்த்தியது போல் உள்ளது. ஜம்மு காஷ்மீர் பள்ளத்தாக்கில் பல இடங்களில் வெப்பநிலை 0க்கு கீழே உள்ளது. ஸ்ரீநகரில் ஞாயிற்றுக்கிழமை இரவு -3.2 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவானது. இது இந்த பருவத்தில் இதுவரை இல்லாத அளவிற்கு மிகவும் குளிர்ந்த இரவாகும். அனந்த்நாக் மாவட்டத்தில் உள்ள பிரபலமான சுற்றுலா தலமான பஹல்காமில் குறைந்தபட்ச வெப்பநிலை 5.7 டிகிரி செல்சியஸாக பதிவானது. காஷ்மீர் பள்ளத்தாக்கில் அக்டோபர் மாதம் முதல் கடும் குளிர் நிலவி வருகிறது. வானிலை மையத்தின் கணிப்பின்படி அடுத்த வாரமும் இதே வானிலையே தொடரும். மும்பையில் காற்றின் தரக்குறியீடு திடீரென மோசமடைந்ததால் தரத்தை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மகாராஷ்டிரா அரசு மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளது. மும்பையின் ஒட்டுமொத்த காற்றின் தரக்குறியீடு 3வது நாளாக 200 புள்ளிகளுக்கும் மேலே உள்ளது. மகாராஷ்டிர மாநிலத்தில் பருவமழை முடிவடைந்து விட்டதால் தெற்கு மும்பையின் மால்கான், கிழக்கு புறநகர் பகுதியான டியோனார், மேற்கு புறநகர் பகுதியான மாலாட் ஆகிய இடங்களில் காற்றின் தரம் மோசமான நிலையில் உள்ளதாக தெரியவந்துள்ளது. எனவே டெல்லியைப் போல மக்களுக்கு சுவாச கோளாறுகள் நேரிடலாம் என்ற அச்சம் ஏற்பட்டுள்ளது. காற்றின் தரத்தை மேம்படுத்த மாநில அரசின் சுற்றுச்சூழல் துறை நடவடிக்கை மேற்கொள்ள உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. SIR நடைமுறையில் 2002 அல்லது 2005 வாக்காளர் பட்டியலில் தனது பெயரையோ அல்லது உறவினர்கள் பெயரையோ கண்டறிய முடியாதவர்களுக்கு முக்கிய அறிவிப்பை தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி வெளியிட்டுள்ளார். 2002 அல்லது 2005 வாக்காளர் பட்டியலில் தனது பெயரையோ அல்லது உறவினர்கள் பெயரையோ கண்டறிய முடியாதவர்கள் பிற விவரங்களை மட்டும் நிரப்பி SIR படிவத்தை ஒப்படைக்கலாம் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். கர்நாடக முதலமைச்சர் பதவி தொடர்பாக குழப்பங்கள் நீடித்து வரும் நிலையில் துணை முதலமைச்சர் DK சிவக்குமாரின் எக்ஸ் பதிவு வார்த்தை போருக்கு வழிவகுத்திருக்கிறது. கர்நாடகாவில் முதலமைச்சர் சித்தராமையாவுக்கும் துணை முதலமைச்சர் DK சிவக்குமாருக்கும் இடையே அதிகார மோதல் முற்றி வருகிறது. இந்த நிலையில் தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள DK சிவக்குமார், சொற்களின் சக்திதான் உலகத்தின் சக்தி என்று குறிப்பிட்டுள்ளார். டெல்லி கார் குண்டுவெடிப்பின் தொடர்ச்சியாக ஜம்மு காஷ்மீரின் ஸ்ரீநகரில் உள்ள மசூதிகள், மதராசா பள்ளிகளில் அதிரடி சோதனை நடைபெற்றுள்ளது. செங்கோட்டை அருகே நடைபெற்ற கார் குண்டுவெடிப்பு பயங்கரவாத தாக்குதல் சம்பவம் தொடர்பாக இதுவரை 7 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். தேசிய புலனாய்வு முகமை இவ்வழக்கை விசாரித்து வருகிறது. இந்த நிலையில் பயங்கரவாத தடுப்பு நடவடிக்கையாக ஸ்ரீநகரில் உள்ள மசூதிகள் மற்றும் மதரசா பள்ளிகளில் காவல்துறை சோதனை நடத்தியது. மத்திய அரசு கொண்டு வந்துள்ள 4 புதிய தொழிலாளர் சட்டங்களை நடைமுறைப்படுத்துவதில்லை என்பதில் கேரளா உறுதியாக உள்ளது. இந்த சட்டங்களை அமல்படுத்த மத்திய அரசு மாநிலங்கள் மீது கடும் அழுத்தம் கொடுப்பதாக அம்மாநில தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் சிவன்குட்டி குற்றம் சாட்டினார். இந்த சட்டங்களில் உள்ள அம்சங்கள் தொழிலாளர்களுக்கு விரோதமாக இருப்பதாகவும் அவர்களின் உரிமைகளை பலவீனப்படுத்தும் எந்தவொரு முடிவையும் கேரள அரசு ஏற்காது என்றும் அவர் உறுதிபட தெரிவித்திருக்கிறார். டெல்லி காற்று மாசு தொடர்பாக மூத்த வழக்கறிஞர் அபரஜிதா சிங் தலைமை நீதிபதி அமர்வில் முறையிட்டுள்ளார்.
டெல்லியில் காற்று மாசு மிகவும் மோசமாக இருப்பதை சுட்டிக்காட்டி வழக்கை விரைந்து விசாரித்து உத்தரவுகளை பிறப்பிக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். அப்போது தலைமை நீதிபதி காற்று மாசு விவகாரத்தில் எந்த மாதிரியான உத்தரவுகளை பிறப்பித்தால் உடனடியாக காற்று மாசு நீங்கும் என்று நீங்கள் கூறுங்கள், அதை உடனடியாக உத்தரவாக பிறப்பிக்கலாம் என்றார். இந்த விவகாரத்தில் நிபுணர்கள் கருத்தை கேட்க வேண்டும், அதன் பிறகு என்ன நடவடிக்கை எடுக்கலாம் என்பது தொடர்பாக உத்தரவை பிறப்பிக்கலாம் என தலைமை நீதிபதி கருத்து தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து 1ஆம் தேதியன்று விசாரணைக்கு வழக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று தலைமை நீதிபதி அறிவித்தார். இலங்கை கடற்படையின் 75வது ஆண்டு கொண்டாட்டத்தில் இந்தியா சார்பில் விமான தாங்கி கப்பலான INS விக்ராந்த், பல்நோக்கு போர்க்கப்பல்களான INS உதயகிரி, INS ஹிம்கிரி ஆகியவையும் பங்கேற்கின்றன. இரு கப்பல்களுக்கும் கொழும்பு துறைமுகத்தில் இலங்கை கடற்படை சார்பில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. வரும் 30ஆம் தேதி நடைபெறும் விழாவில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த கப்பல்களும் இந்நிகழ்வில் பங்கேற்கின்றன. பல்கலைக்கழகங்களில் CA துறையை ஏன் சேர்க்கக்கூடாது, அதில் இடஒதுக்கீடு அடிப்படையில் மாணவர்களை ஏன் சேர்க்கக்கூடாது என விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் கேள்வி எழுப்பியுள்ளார். சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் இதுகுறித்து மேலும் விளக்கினார். CA படிப்பில் பரம்பரையாக ஒரு சாதியினரே ஆதிக்கம் செலுத்துவதாகவும் திருமாவளவன் விமர்சித்துள்ளார். நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு எதிராக DIG வருண்குமார் தொடர்ந்த வழக்கை ரத்து செய்து உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டது. சீமானின் தூண்டுதலின் பேரில் அவரது கட்சியினர் தம் மீதும் தம் குடும்பத்தினர் மீதும் சமூக வலைதளங்களில் அவதூறு கருத்துக்கள் பதிவிட்டுள்ளதாக திருச்சி மாவட்ட நீதிமன்றத்தில் DIG வருண்குமார் வழக்கு தொடர்ந்தார். கரூர் நெரிசல் சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் உறவினர்கள் 9 பேரிடம் CBI அதிகாரிகள் 6 மணி நேரத்திற்கு மேல் விசாரணை நடத்தினர். வேலுச்சாமிபுரத்தில் நடிகர் விஜய் பரப்புரை கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்தது தொடர்பாக CBI விசாரணை நடத்தி வருகின்றது. இச்சம்பவத்தில் இறந்த சிறுவனின் பெற்றோர் விமல், மாதேஸ்வரி, இறந்த சந்திராவின் கணவர் செல்வராஜ், கோடாங்கிப்பட்டி பகுதியைச் சேர்ந்த ரமேஷின் தம்பி சக்திவேல், வெங்கமேடு பகுதியைச் சேர்ந்த பிரபாகரன் ஆகியோர் கரூர் CBI அலுவலகத்தில் விசாரணைக்கு ஆஜராகினர். இவர்களிடம் உயிரிழந்தவர் தாவேகா பரப்புரை கூட்டத்திற்கு யாருடன் சென்றார், கூட்ட நெரிசலில் எப்படி சிக்கிக் கொண்டனர், எவ்வாறு உயிரிழந்தனர் உள்ளிட்ட கேள்விகளை CBI அதிகாரிகள் கேட்டதாக கூறப்படுகிறது. இதேபோல மத்திய அரசின் பவர் கிரிட் கார்ப்பரேஷன் நிறுவனத்தைச் சேர்ந்த 2 அதிகாரிகளும் CBI விசாரணைக்கு ஆஜராகினர். ஹாங்காங்கில் அடுக்குமாடி குடியிருப்பு வளாகத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை 83ஆக உயர்ந்துள்ளது. டாய்போ மாவட்டத்தில் உள்ள வாங்ஃபுக் கோர்ட் குடியிருப்பு வளாகத்தில் பெரிய அளவிலான தீ விபத்து ஏற்பட்டது. இதில் இதுவரை 83 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் படுகாயமடைந்த பலர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இவ்விபத்து தொடர்பாக கட்டுமான நிறுவனத்தைச் சேர்ந்த 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் 77 வருடங்களில் இல்லாத மோசமான விபத்தாக இது கருதப்படுகிறது. ஐரோப்பிய நாடான இத்தாலியில் பெண்களை கொலை செய்யும் குற்றவாளிகளுக்கு ஆயுள் தண்டனை விதிக்கும் சட்டம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. 2024ஆம் ஆண்டில் மட்டும் இத்தாலியில் 106 பெண்கள் கொலை செய்யப்பட்டுள்ளனர். இதில் பெரும்பாலான பெண்கள் அவர்களின் கணவர்கள் அல்லது முன்னாள் கணவர்களால் கொலை செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. இலங்கையின் முன்னாள் அதிபரும் தற்போதைய நாடாளுமன்ற உறுப்பினருமான மஹிந்த ராஜபக்ச உடல்நலக்குறைவு காரணமாக கொழும்பில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். ராஜபக்ச தற்போது நல்ல ஆரோக்கியத்துடன் உள்ளார் என்றும் விரைவில் மருத்துவமனையிலிருந்து டிஸ்சார்ஜ் செய்யப்படுவார் என்றும் அவருடைய செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். இந்தோனேஷியாவின் ஆச்சி மாகாணத்தில் மதரசா விடுதி கடும் வெள்ளப்பெருக்கு காரணமாக இடிந்து விழுந்தது. இந்த விடுதி இடிந்து விழுவதற்கு முன்னர் அதிலிருந்த 329 மாணவர்கள் பத்திரமாக வெளியேற்றப்பட்டனர். இதனால் எந்த உயிரிழப்பும் ஏற்படவில்லை. பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான் கான் நலமாக உள்ளதாக அடியலா சிறை நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது. முன்னாள் பிரதமரும் எதிர்க்கட்சித் தலைவருமான இம்ரான் கான் சிறையில் இருந்து வரும் நிலையில் அவர் கொல்லப்பட்டதாக பாகிஸ்தானில் செய்தி பரவியது. இதனால் அவரது ஆதரவாளர்கள் வன்முறையில் இறங்கியிருந்த நிலையில் அந்நாட்டில் பதற்றம் ஏற்பட்டது. இம்ரான் கானை பார்க்க சிறை நிர்வாகம் அனுமதிக்கவில்லை என அவரது சகோதரிகளும் கவலை தெரிவித்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் இம்ரான் கான் கொலை உண்டார் என்ற செய்தி அடிப்படையற்றது என்றும் அவர் முழு உடல் நலத்தோடு இருப்பதாக சிறை நிர்வாகம் கூறியது. அமெரிக்காவுடன் நீடித்து வரும் அரசியல் மற்றும் பாதுகாப்பு பதற்றத்திற்கு மத்தியில் 6 சர்வதேச விமான நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்ட பறக்கும் உரிமங்களை வெனிசுலா ரத்து செய்துள்ளது.
இந்த நடவடிக்கை இரு நாடுகளுக்கிடையிலான உறவின் தற்போதைய நிலைமையை மேலும் சிக்கலாக்கும் வகையில் பார்க்கப்படுகிறது. மேலும் சர்வதேச விமான நிறுவனங்களுக்கும் உடனடி பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் என்று தெரிகிறது. நாடு முழுவதும் தீவிரமடைந்துள்ள ஆயுதமேந்திய வன்முறைகள் மற்றும் கடத்தல் சம்பவங்களை கட்டுப்படுத்த நைஜீரிய அதிபர் போலா டினுபு தேசிய பாதுகாப்பு அவசர நிலையை அறிவித்தார். பாதுகாப்பை மேம்படுத்தும் நோக்கில் அதிபர் டினுபு கூடுதலாக 20,000 போலீஸ் அதிகாரிகளை உடனடியாக நியமிக்க உத்தரவிட்டுள்ளார். காடுகளில் மறைந்திருக்கும் ஆயுத குழுக்களை வேட்டையாட வன பாதுகாப்பு குழுவினருக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டுள்ளது. அண்மையில் கெப்பி, போர்னோ உள்ளிட்ட பல மாநிலங்களில் நடந்த தாக்குதலுக்கு பிறகு இந்த அறிவிப்பு வந்துள்ளது. நைஜீரியாவில் கடுமையான வறுமை மற்றும் வேலையின்மையால் பல்வேறு பகுதிகளில் வன்முறை சம்பவங்கள் அதிகரித்துள்ளது. வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவுக்கு 21 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது. ஊழல் தொடர்பான 3 வழக்குகளில் தலா 7 ஆண்டு தண்டனையை வங்கதேச உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்கிறது. ஏற்கனவே வங்கதேசத்தில் மனித உரிமைகள் மீறல் விவகாரத்தில் ஷேக் ஹசீனாவுக்கு சர்வதேச குற்றவியல் தீர்ப்பாயம் மரண தண்டனை வழங்கியிருக்கிறது. இந்தியாவில் தஞ்சமடைந்துள்ள ஹசீனாவை தங்கள் நாட்டுக்கு திருப்பி அனுப்ப வங்கதேசம் 3 முறை கேட்டுக் கொண்டுள்ளது. எனினும் இதில் இந்தியா திட்டவட்டமான எந்த முடிவும் எடுக்கவில்லை. மணிப்பூரிலிருந்து செயற்கைக்கோள் குறியிடப்பட்ட அமுர் பருந்து 76 மணி நேரத்தில் ஆப்பிரிக்காவின் சோமாலியாவை வெற்றிகரமாக அடைந்து விஞ்ஞானிகளை வியப்பில் ஆழ்த்தியுள்ளது. மணிப்பூர் அமுர் பருந்து கண்காணிப்பு திட்டத்தின் கீழ் பறக்கவிடப்பட்ட அபாபாங் என்ற பருந்து மணிப்பூர் வனப்பகுதியிலிருந்து 3100 கிலோமீட்டர் இடைவிடாது பறந்து 76 மணி நேரத்தில் சோமாலியாவை அடைந்துள்ளது. ஐஐடி பாம்பே என்பதை ஐஐடி மும்பை என மாற்றும்படி பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்டோருக்கு முதலமைச்சர் தேவேந்திர பட்னவிஸ் கடிதம் எழுத திட்டமிட்டிருக்கிறார். அண்மையில் மத்திய இணையமைச்சர் ஜிதேந்திர சிங் மும்பை என பெயர் மாற்றப்பட்ட போதிலும் ஐஐடியின் பெயர் பாம்பே ஐஐடி என தொடர்வதாக கூறியிருந்தார். இதுகுறித்து பேசிய எம்என்எஸ் தலைவர் ராஜ் தாக்கரே மும்பையின் மராத்திய அடையாளத்தை மாற்ற முயற்சிப்பதாக குற்றம் சாட்டினார். மும்பையை கைப்பற்றி குஜராத்துடன் இணைக்கும் திட்டத்தை நிறைவேற்ற அனுமதிக்க மாட்டோம் என குறிப்பிட்டார். கூகுள் மேப் செயலியில் அதன் ஜெமினி AI ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் கார் ஓட்டுதல், நடைப்பயணம், பொது போக்குவரத்து என அனைத்து பயண முறைகளிலும் வழிகாட்டி இனி மிகவும் துல்லியமாக இருக்கும் என்று கூகுள் நிறுவனம் தெரிவித்துள்ளது. கூகுள் மேப்ஸில் இருந்த பழைய மைக்ரோபோன் ஐகானுக்கு பதிலாக இப்போது ஜெமினி ஐகான் வந்துள்ளது. ஹே கூகுள் என்று அழைப்பதன் மூலம் வழியில் உள்ள பெட்ரோல் பங்குகள், பார்க்கிங் இடங்கள் போன்ற பயண தகவல்களை கேட்கலாம். தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே கோயில் சுற்றுச்சுவர் திடீரென இடிந்து விழுந்ததில் குழந்தை உட்பட 3 பேர் இடிபாடுகளில் சிக்கினர். பட்டீஸ்வரம் கோபிநாத பெருமாள் கோயிலில் மதில் சுவர் கட்டுமான பணி நடைபெற்ற போது திடீரென ஒரு பகுதி இடிந்து அருகில் இருந்த குடியிருப்பில் விழுந்தது. இதில் சுற்றுச்சுவரை ஒட்டி வசித்து வரும் தமிழ்மணி, மனைவி தாமரை செல்வி, பேரனான 2 வயது குழந்தை ஆனந்த குகன் ஆகியோர் கட்டட இடிபாடுகளில் சிக்கி காயமடைந்தனர். அப்பகுதி பொதுமக்கள் 3 பேரையும் மீட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பினர். தரமற்ற முறையில் கட்டப்பட்டதால் சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்ததாக அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். கோயில் அறநிலைத்துறை அதிகாரியிடம் கேட்டபோது சுற்றுச்சுவரில் பூச்சி வேலைகள் நடைபெற்று வருவதாகவும் தொடர்ந்து மழை பெய்ததால் மழைநீரில் ஊறி சுவர் விழுந்திருக்கலாம் எனவும் தெரிவித்தார். சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்ட வழக்கில் தஷ்வந்த் விடுவிக்கப்பட்டதற்கு எதிராக தமிழக அரசின் சீராய்வு மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. 2017ஆம் ஆண்டு சென்னை போரூர் அருகே 6 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்ட வழக்கில் தஷ்வந்த் கைது செய்யப்பட்டிருந்தார். தஷ்வந்துக்கு செங்கல்பட்டு மகளிர் நீதிமன்றம் மரண தண்டனை விதித்ததை சென்னை உயர்நீதிமன்றமும் உறுதி செய்தது. உச்சநீதிமன்றத்தில் தஷ்வந்த் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு மீது தீர்ப்பளித்த நீதிபதி விக்ரம்நாத் தலைமையிலான அமர்வு தஷ்வந்த் மீதான குற்றத்தை நிரூபிக்க காவல்துறை தவறிவிட்டதாக கூறி அவரது மரண தண்டனையை ரத்து செய்ததோடு அவரை விடுவிக்கும்படி அக்டோபர் 8ஆம் தேதி உத்தரவிட்டிருந்தது. இந்த தீர்ப்பை மறு ஆய்வு செய்ய கோரி தமிழக அரசு தாக்கல் செய்திருந்த மனுவை இப்போது உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. முல்லை பெரியாறு அணையிலிருந்து தமிழகத்திற்கான நீர் திறப்பு வினாடிக்கு 1600 கனஅடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதனால் குமுளி லோயர்கம் பெரியார் நீர்மின் நிலையத்தில் மின் உற்பத்தி 108 மெகாவாட்டிலிருந்து 144 மெகாவாட்டாக அதிகரித்துள்ளது. மின் நிலையத்தின் 4 ஜெனரேட்டர்கள் மூலம் தலா 36 மெகாவாட் மின் உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது. நீர் திறப்பு மேலும் அதிகரிக்கப்பட்டால் கூடுதல் மின் உற்பத்தி தொடங்கப்படும் என மின்வாரியம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. சபரிமலை ஐயப்பன் கோயிலில் தந்தை மற்றும் மகள் இணைந்து பரதநாட்டியம் ஆடியது பக்தர்களை வெகுவாக கவர்ந்தது.
ஆலப்புழாவைச் சேர்ந்த நடன கலைஞரான விபின் என்பவர் 11 ஆண்டுகளாக நாட்டிய கலைகளை அரங்கேற்றி வருகிறார். தனக்கு குழந்தை பிறந்தால் குழந்தையோடு வந்து நாட்டியம் ஆடுவதாக விபின் வேண்டிக் கொண்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில்தான் தனது 6 வயது மகளுடன் விபின் சபரிமலை சன்னதியில் நாட்டியம் ஆடி தனது வேண்டுதலை நிறைவேற்றினார். கர்நாடக முதல்வர் சித்தராமையா மற்றும் துணை முதல்வர் டி.கே. சிவகுமார் ஆகியோரின் ஆதரவாளர்களுக்கு இடையே அதிகார போட்டி உச்சகட்டத்தை எட்டியுள்ளது. இதனால் காங்கிரஸ் தலைமை கடும் கவலை அடைந்துள்ளது. சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற போது முதல்வர் பதவியை 2.5 ஆண்டுகளுக்கு பிறகு டி.கே. சிவகுமாருக்கு வழங்குவதாக கட்சியின் தலைமை உறுதியளித்ததாக அவரது ஆதரவாளர்கள் வலியுறுத்துகின்றனர். தற்போது சித்தராமையா முதல்வராக பொறுப்பேற்று 2.5 ஆண்டுகள் நிறைவடைந்த நிலையில் சிவகுமார் தரப்பு பதவியை எதிர்பார்க்கிறது. ஆனால் சித்தராமையா பதவி விலக தயாராக இல்லை. இந்த மோதலானது ராஜஸ்தானில் அசோக் கெலாட், சச்சின் பைலட் இடையே நடந்த மோதலைப் போலவே உள்ளதாக கட்சியின் தலைவர்கள் கருதுகின்றனர். இந்த உட்கட்சி பூசலால் ஆட்சிக்கு ஆபத்து வரலாம் என அஞ்சப்படுகிறது. மேலும் இந்த மோதலை பயன்படுத்தி சித்தராமையா அரசுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர பாஜக திட்டமிட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது. வாரிசு அரசியலுக்கு எதிராக போர்க்கொடி தூக்கி வரும் பாஜகவுக்கு வாரிசு அரசியலாலேயே அதன் கூட்டணி கட்சியான ராஷ்டிரிய லோக் மோர்ச்சா கட்சி மூலம் புதிய தலைவலி வந்துள்ளது. நடந்து முடிந்த பீகார் சட்டமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணி சார்பில் 6 இடங்களில் போட்டியிட்ட உபேந்திர குஷ்வாஹாவின் ராஷ்டிரிய லோக் மோர்ச்சா கட்சி 4 இடங்களில் வென்றது. இதையடுத்து அக்கட்சிக்கு ஒரு அமைச்சர் பதவி என்று ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிலையில் திடீரென்று தேர்தலில் போட்டியிட்டு வெல்லாத தனது மகன் தீபக் பிரகாஷ் அமைச்சர் பொறுப்பை ஏற்பார் என்று உபேந்திர குஷ்வாஹா அறிவித்தார். குஷ்வாஹாவின் இந்த முடிவால் அதிருப்தியடைந்த RLM கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் 7 பேர் அடுத்தடுத்து தங்களது பதவிகளை ராஜினாமா செய்தனர். கட்சித் தலைவர் உபேந்திர குஷ்வாஹா குடும்பத்தை முன்னிலைப்படுத்தி செயல்படுவதாக அவர்கள் குற்றம் சாட்டினர். 4000 பணியாளர்கள் 5 ஆண்டுகள் 1800 கோடி ரூபாய் செலவில் அயோத்தி ராமர் கோவில் பணிகள் நடைபெற்றுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. த இந்தியன் எக்ஸ்பிரஸ் நாளிதழுக்கு பேட்டியளித்துள்ள ராம் ஜென்மபூமி அறக்கட்டளையின் நிர்வாகி ரிபேந்திர மிஸ்ரா, ராமர் கோவில் கட்டுமானங்கள் நிறைவடைந்திருப்பதாகவும் கலையரங்கத்தின் கட்டுமான பணிகள் மட்டும் அடுத்த ஆண்டு நிறைவடையும் என்றும் தெரிவித்தார். நன்கொடை வாயிலாக அறக்கட்டளைக்கு கிடைக்கப்பெற்ற 3000 கோடி ரூபாயில் 1800 கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். 3 அடுக்குகள் கொண்ட கோவில் கட்டுமானம் 161 அடி உயரம் எனவும் 235 அடி அகலம் மற்றும் 360 அடி நீளம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராஜஸ்தானிலிருந்து கொண்டுவரப்பட்ட பஹர்பூர் கற்களை கொண்டே கோவில் கட்டுமானம் நடந்ததாகவும் இரும்பு மற்றும் உருக்கு ஆகியவைகளை கொண்டு எந்த கட்டுமானமும் அமைக்கப்படவில்லை என்றும் அறக்கட்டளை தெரிவித்துள்ளது. இதனால் 1000 ஆண்டுகள் வரை ராமர் கோவில் நிலைத்திருக்கும் என்றும் கோவில் அறக்கட்டளை தெரிவித்துள்ளது. அமெரிக்காவுடன் நீடித்து வரும் அரசியல் மற்றும் பாதுகாப்பு பதற்றத்திற்கு மத்தியில் 6 சர்வதேச விமான நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்ட பறக்கும் உரிமங்களை வெனிசுலா ரத்து செய்துள்ளது. இந்த நடவடிக்கை இரு நாடுகளுக்கிடையிலான உறவின் தற்போதைய நிலைமையை மேலும் சிக்கலாக்கும் வகையில் பார்க்கப்படுகிறது. மேலும் சர்வதேச விமான நிறுவனங்களுக்கும் உடனடி பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் என்று தெரிகிறது. அமெரிக்காவும் வெனிசுலாவும் பல பிராந்திய மற்றும் பொருளாதார விவகாரங்களில் எதிர்மறை நிலைப்பாட்டில் இருப்பதால் விமானத்துறையில் அதன் தாக்கம் எதிரொலிக்கிறது. கிழக்கு கடற்கரை சாலை பழைய மாமல்லபுரம் சாலையை இணைக்கும் வகையில் 204 கோடி ரூபாயில் உயர்மட்ட இரும்பு மேம்பாலம் அமைக்க தமிழ்நாடு மாநில கடலோர மண்டல மேலாண்மை ஆணையம் அனுமதி வழங்கியுள்ளது. ECR மற்றும் OMR இடையான 11 கிலோமீட்டர் தூரத்தை இணைக்கும் வகையில் சாலையோர மேம்பாலமோ இல்லை. எனவே 0.8 கிலோமீட்டர் நீளத்திற்கு புதிய பாலம் கட்ட முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் போக்குவரத்து நெரிசல் குறைவதால் பயணிகளின் பயண நேரமும் குறையும். திருவான்மியூர் ECRயிலிருந்து விமான நிலையத்திற்கு விரைவாக செல்ல முடியும். திண்டுக்கல் மாவட்டம் பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோயிலில் திருக்கார்த்திகை விழா காப்பு கட்டுதலுடன் தொடங்கியது. இதையொட்டி மலைக்கோயிலில் சாயரட்சை பூஜையில் விநாயகர், மூலவர், சண்முகர், சின்ன குமாரசுவாமி, துவாரபாலகர்கள் மயில் வாகனத்தில் காப்பு கட்டுதல் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர்.
பங்கேற்பு கலாச்சார மேன்மைக்கான டாக்டர் திருமதி YGP விருதை மூத்த நடிகை டாக்டர் வைஜெயந்தி மாலா பாலிக்கு நடிகர் ரஜினிகாந்த் வழங்கியுள்ளார். சென்னை தியாகராய நகரில் உள்ள வாணி மகாலில் புதன்கிழமையன்று நடைபெற்ற கல்வியாளர் YGP நூற்றாண்டு விழாவில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற ரஜினிகாந்த் மூத்த நடிகை டாக்டர் வைஜெயந்தி மாலா பாலிக்கு கலாச்சார மேன்மைக்கான டாக்டர் திருமதி YGP விருதை வழங்கினார். நாட்டிய கலைஞர் பத்மா சுப்பிரமணியம், வேல்ஸ் கல்வி குழுமத்தின் தலைவர் ஐசர் கே கணேஷ், வயலின் கலைஞர் லால்குடி கிருஷ்ணன் உள்ளிட்டோர் பங்கேற்று பேசினர். பாலிவுட் நடிகை தீபிகா படுகோனின் சரும பராமரிப்பு நிறுவனத்தின் வருவாய் நடப்பாண்டில் 14 கோடியே 70 லட்சம் ரூபாயாக குறைந்ததுடன் 12 கோடியே 30 லட்சம் ரூபாய் நட்டம் ஏற்பட்டது என்று நிறுவன தரவுகள் தெரிவிக்கின்றன. கடந்த ஆண்டில் வருவாய் 21 கோடியே 20 லட்சம் ரூபாயாக இருந்த நிலையில் ஒரே ஆண்டில் கடுமையான சரிவு ஏற்பட்டதாக அறிக்கை கூறுகிறது. அதே நேரத்தில் நடிகை கத்ரினா கைஃப் நடத்தும் சரும பராமரிப்பு நிறுவனம் 100 கோடி ரூபாய் வருவாயை எட்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அழகு மற்றும் சரும பராமரிப்பு பிராண்டுகளுக்கு இடையிலான போட்டி நிலை வருவாய் மாற்றத்திலும் பிரதிபலிக்கிறது. இந்தியாவில் மேசை கணினி, மடிக்கணினி உள்ளிட்ட 3 வகையான கணினிகளின் விற்பனை அதிகரிப்பதாக தரவுகள் தெரிவிக்கின்றன. சர்வதேச தரவு வாரியம் வெளியிட்டுள்ள தகவலின்படி செப்டம்பர் மாதத்தோடு முடிந்த காலாண்டில் மேசை கணினி, மடிக்கணினி, அலுவலக கணினி ஆகியவற்றின் விற்பனை 10 முதல் 14% வரை உயர்ந்திருக்கிறது. அலுவலகங்களில் பழைய கணினிகளுக்கு பதிலாக புதிய கணினிகள் பொருத்துவது அதிகரித்திருப்பதால் விற்பனை அதிகரித்துள்ளது. ஆன்லைன் தளங்களில் 28 லட்சம் கணினிகள் விற்பனையாகியுள்ளன. GST சீர்திருத்தத்தில் மடிக்கணினிகளுக்கான வரி 18% என்பது மாற்றம் செய்யப்படாத நிலையிலும் விற்பனை அதிகரித்திருக்கிறது. மருத்துவர் சுப்பையா கொலை வழக்கில் மரண தண்டனை சம்பந்தப்பட்டிருப்பதால் 3 நீதிபதிகள் அமர்வு விசாரிக்க வேண்டும் என்ற குற்றவாளி தரப்பின் கோரிக்கையை உச்சநீதிமன்றம் நிராகரித்தது. சென்னை உயர்நீதிமன்றம் குற்றவாளிகளை விடுதலை செய்ததை எதிர்த்து தமிழக அரசு மற்றும் சுப்பையாவின் மனைவி தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு விசாரணைக்கு வந்தது. மரண தண்டனையை உறுதி செய்ய வேண்டுமென அரசு வலியுறுத்தவில்லை என்றும், மாறாக உயர்நீதிமன்றம் கவனிக்க மறுத்த முக்கிய ஆதாரங்களை எடுத்து வைக்க உள்ளோம் என்றும் அரசு தரப்பு வாதிட்டது. இந்த வழக்கில் விடுதலை செய்யப்பட்டதை உறுதி செய்வதா அல்லது தண்டனையை குறைப்பதா என்பது குறித்து விசாரணை நடைபெறும் என நீதிபதிகள் தெரிவித்து விசாரணையை டிசம்பர் 4ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் அலுமினிய பாத்திரங்களில் காரிய கலப்பு இருக்கும் அபாயம் உள்ளதாக அமெரிக்கா எச்சரித்துள்ளது. இந்தியாவிலிருந்து இறக்குமதியான சில நிறுவனங்களின் அலுமினிய பித்தளை பாத்திரங்களை சோதித்ததில் காரிய அளவு அதிகமாக இருந்ததாக அமெரிக்க அரசு தெரிவித்திருக்கிறது. காரியம் உணவுடன் கலந்து உடலுக்குள் செல்லும் அபாயம் உள்ளதாக அமெரிக்க உணவு மற்றும் மருந்து கட்டுப்பாட்டுத்துறை தங்கள் நாட்டு மக்களை எச்சரித்துள்ளது. காரியம் உடலில் கலப்பதால் வாந்தி, தலைச்சுற்றலில் இருந்து ஞாபக மறதி, எடை குறைவு வரை பலவிதமான பாதிப்புகள் ஏற்படும் என்றும், எனவே இந்தியாவிலிருந்து வரும் சமையல் பாத்திரங்களை கவனமுடன் வாங்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள G20 மாநாட்டில் பங்கேற்க தென்னாப்பிரிக்காவிற்கு அழைப்பு விடுக்கப்படாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்னாப்பிரிக்காவில் அண்மையில் முடிந்த G20 மாநாட்டை அமெரிக்கா புறக்கணித்திருந்தது. இதனால் கடும் கோபமடைந்த தென்னாப்பிரிக்கா தன்னிடமிருந்த G20 தலைமை பதவியை அமெரிக்காவிடம் முறைப்படி ஒப்படைக்கவில்லை. தென்னாப்பிரிக்காவில் வெள்ளை இனத்தவர் துன்புறுத்தப்படுவதாகவும் அதை தடுக்க அந்நாட்டு அரசு நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை என்றும் ட்ரம்ப் கூறி வருகிறார். G20 அமைப்பில் இருக்க தகுதியில்லாத நாடு என்றும் தென்னாப்பிரிக்காவை ட்ரம்ப் விமர்சித்திருந்தார். இந்நிலையில் அடுத்த மாநாட்டுக்கு அழைப்பு கிடையாது என கூறியிருப்பது மூலம் அமெரிக்கா தென்னாப்பிரிக்கா உறவு மேலும் சீர்கெட்டுள்ளது. கடும் காற்றுக்கும் மழைக்கும் தாக்குப்பிடிக்கும் வாழை ரகத்தை மும்பையில் உள்ள பாபா அணு ஆராய்ச்சி மையம் உருவாக்கியுள்ளது. சமீபத்தில் பொழிந்த மழையில் தமிழகத்தில் பல ஏக்கர் கணக்கில் வாழை மரங்கள் அடியோடு சாய்ந்து விவசாயிகளுக்கு பெரும் நஷ்டம் நேரிட்டது. இந்நிலையில் பாபா அணு ஆராய்ச்சி மையம் புதிய வாழை ரகத்தை உருவாக்கியுள்ளது. உயரம் குறைவான இந்த வாழை ரகத்துக்கு காவேரி வாமன் என்று பெயரிடப்பட்டிருக்கிறது. காலநிலை மாற்றத்தால் காற்று மழையின் தீவிரம் அதிகரித்திருக்கும் நிலையில் இந்த புதிய ரக வாழை விவசாயிகளுக்கு வரப்பிரசாதமாக பார்க்கப்படுகிறது. இந்தியாவில் நடப்பு திருமண சீசனில் 6,50,000 கோடி ரூபாய் அளவிற்கு அது சார்ந்த வர்த்தகம் நடைபெறும் என இந்திய வர்த்தகர்கள் கூட்டமைப்பு கணித்துள்ளது. நவம்பர் 1ஆம் தேதி தொடங்கி டிசம்பர் 15 வரை நீடிக்கும் ஆண்டின் பிரதான சீசனில் 46 லட்சம் திருமணங்கள் நாடெங்கும் நடைபெறும் என்றும் அந்த அமைப்பு கணித்துள்ளது. நகை கடைகள், ஜவுளி கடைகள் முதல் அழகு சாதன பொருட்கள் விற்பனை, உணவகங்கள் வரை வர்த்தகம் சூடுபிடிக்கும் என அந்த அமைப்பு கூறியுள்ளது.